guys, welcome back to my channel Nandu Beni vlog. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்க அப்பா அம்மாக்கு வந்து 35th வெட்டிங் anniversary. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் குட்டி குட்டி சர்ப்ரைஸ் வந்து பண்ணலான்ட்டு நாங்கள் பசங்க என்னோட அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாருமே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சென்னை ஏர்போர்ட் தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா என் தம்பி வந்து ஃப்ரான்ஸ்ல இருந்து வரா சர்ப்ரைஸா. ஸோ இது எங்க அப்பா அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நாங்கள் சென்னையில தான் இருக்கோம். எங்க அப்பா அம்மாலாம் பாண்டிச்சேரியில் இருக்காங்க. ஸோ அங்கே தான் போயிட்டு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ குட்டி குட்டி சர்ப்ரைஸ்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நான் வீடியோவில் வந்து காட்டுறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ மணி வந்து 4:30 ஆகுது. அவன் 4:40க்கு வந்து அங்கே ரீச் ஆகிடுவான். ஸோ அவனை பிக் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வந்து பாண்டிச்சேரி தான் போக போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கல்யாண நாள். ஸோ ஆல்ரெடி பாதி நாள் போயிருச்சு. சில பிளான்லாம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் வந்து மணி 4:30 ஆகிடுச்சு. சரி நைட்டு போயிட்டு எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாளைக்கு ஒரு நாள் வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். குட்டி குட்டி சர்ப்ரைஸ் இருக்குது. எப்படி இருக்க போகுதுன்னு எங்களுக்கும் தெரியல. எங்களுக்கும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மாலாம் எப்படி சர்ப்ரைஸ் ஆக போகிறாங்கன்னு தெரியல. அதுமாதிரி என் தம்பி ஒய்ஃபும் எப்படி வந்து சர்ப்ரைஸ் ஆக போகிறாங்கன்னு தெரியல. யாருக்குமே தெரியாது. எனக்கு என் ஹஸ்பண்ட் அண்ட் என்னோட சிஸ்டருக்கு 3 பேருக்கு தான் தெரியும். மீன்வாயில் என் ஹஸ்பண்ட் வந்து ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. சரி குடிச்சிட்டு தெம்பா போயிட்டு பிக் பண்ணிக்கும். ஏன்னா மதியம் நான் சாப்பிடல. ஏன்னா குட்டி குட்டி சர்ப்ரைஸ்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் எனக்கு எப்படி நடக்க போகுதுன்னு தெரியாதனால சுத்தமாக பசிக்கவே இல்லை. ஸோ ஜூஸ் குடிச்சிட்டு தெம்பா எல்லா வேலையும் பார்ப்போம். ஸோ இன்டர்வியூ ரொம்ப நேரம் கொடுத்துருப்போம் போல். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஒரு நர்வஸாகவே இருந்துச்சு. பிகாஸ் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோன்றது மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அப்பா அம்மா வேறு கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஆனிவர்சரியே நான் வந்து சும்மா விஷ் பண்ணிவிட்டு வராத மாதிரி தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நைட்டு ஒரு 10 o'clock போல் தான் வருவேன். ஏன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் மீட்டிங் இருக்குன்ற சொல்லிகிட்டே இருந்தேன். அவங்களும் கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ தம்பி வந்து வரதுக்கும் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா உனக்கு 4 o'clock போல் அவன் ஏர்போர்ட்டில் ரீச் ஆகும்னு சொன்னால் ஆல்ரெடி 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ எப்படியா நம்ம வந்து ஈவினிங்கில் சென்னையில் செம்ம க்ரௌட் இருக்கும், டிராஃபிக் இருக்கும். எப்படியாவது நம்ம வெளில போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அதே மாதிரி கொஞ்சம் ஆன் டைம் நம்ம போயிடணும். ஏன்னா ஒரு 9 o'clock போல் நான் அப்பா அம்மா வந்து பீச்சுக்கு கூப்பிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வர சொல்லியிருந்தேன். ஸோ லேட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுமே அப்படின்ட்டு சரி நாங்கள் டக்குன்னு ஏர்போர்ட்டை விட்டு டக்குன்னு வெளியில் 1 month பிஃபோராகவே பர்ஃபெக்டாக எல்லாமே பிளான் பண்ணி அப்பா அம்மா ஆனிவர்சரி அன்னைக்கு முன்னாடி நாள் தம்பி வந்து ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தான். கரெக்டாக அவனும் ஏர்போர்ட் அன்றைக்கி போன உடனே என்னாச்சுன்னா ஏர் இண்டியா வந்து இஷ்யூவாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து எல்லா ஃப்ளைட்டுமே கேன்சல் ஆகிட்டு இருந்துச்சு. அது அஃபிஷியலாக அவங்க எந்த மெயிலுமே அனுப்பலை. பட் போய் கேட்டதுக்கு வந்து இன்றைக்கி ஃப்ளைட் கிடையாது அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்பா அம்மா ஆனிவர்சரி வரது தான் பிளானு. அன்றைக்கி நைட்டு மிட் நைட் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே கேன்சல் ஆனோன்னா ஒன்றுமே புரியல. சரி எதனாலும் நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டேக்கு ஃப்ளைட் புக் பண்ணி ஒரு வழி வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் 5 மணி ஆகிடுச்சு. ஆனிவர்சரி அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock தான் வந்து ரீச் ஆனான். ஸோ அவனுக்கு சீ ஃபுட் பிடிக்கும்ட்டு வீட்லேயே எனக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வர சொன்னான். ஸோ அதனால் போயிட்டு கனவா யாரெல்லாம் மெரினாவில் போய் வாங்கிட்டு வந்து அவனுக்கு வந்து சீ ஃபுட் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ சாப்பிட்றதுக்கும் டைமில் காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு சாப்பாடு போட்டு கொடுத்தேன். ஸோ பாவம் போல் வாயெல்லாம் செத்து போய் வந்திருந்தான். 9:30 போல் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ எல்லாருமே எங்கள் மேலே ஒரு கோவமாகவே இருந்தாங்க. இப்போ ஆனிவர்சரி முடிஞ்சிருச்சு, இப்போ தான் நீங்கள் வரீங்களா அப்படின்ட்டு. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து சடனாக அப்படியே வந்தால் சர்ப்ரைஸ் பெருசாக இருக்காதேன்ட்டு லயன் ட்ரெஸ்லாம் வாங்கி தங்கச்சி வைக்க சொல்லிட்டோம். ஸோ அவன் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல கொடுத்த உடனே காருக்குள்ளேயே போட சொல்லிவிட்டு உள்ளே வந்ததும் பசங்கள்லாம் விடவே இல்லை. பீச் வேறையா. ஸோ எல்லாம் சுற்றிட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு இவங்க அப்பா அம்மா நிற்க வச்சுட்டு இங்கே கேக் கட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்பா அம்மாலாம் சுத்தமாகவே கண்டுபிடிக்கல. ஸோ என் தம்பி ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்ட்டு ரிங்கு கொண்டு கைட்டிட்டான். எனக்கு ஆனால் பயங்கர டென்ஷன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் என்ன சொன்னேன், அதுக்குட்டி போய் லைனை கூட்டு வந்துட்டான்ப்பா, நீங்கள் கேக் கட் பண்ணுங்க, பரவாயில்ல வந்து நின்றுச்சுல நம்ம கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சடனாக அந்த மாஸ்க்கை கைட்டாதரா, கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம கைட்டிக்கலாம் சொன்னால் அவனாலும் எமோஷனல் தாங்க முடியல. சரி சடனாக டக்குன்னு கைட்டிட்டான் கேக் கட் பண்ண உடனே. ஸோ அப்பா அம்மாலாம் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. நீங்களே பாருங்கள்.
செம்ம எமோஷனலா இருந்துச்சு. இந்த மெமரீஸ எங்களால லைஃப் டைம் மறக்க முடியாது. நாங்க மறக்கலனாலும் எங்க அப்பா, அம்மாலாம் இத லைஃப் லாங் மறக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷனலாவும் ஹார்ட் டச்சடா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து வார்த்தையால சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு செம்ம எமோஷனல் மொமெண்ட்டு. ஸோ எல்லாருமே எமோஷனல் ஆகி அழுதுட்டாங்க. எங்க அப்பா கூட கண்ணெல்லாம் கலங்கிட்டு ரொம்ப நேரம் அந்த சினாரியோலேருந்து வெளியிலயே வரல. என்னாச்சு? எப்படி வந்தான்? அப்படின்ற மாரி அவர் அப்படியே பார்த்துட்டு ஸ்டன் ஆகி நின்னுட்டுருந்தாங்க. ஸோ எங்களுக்கு இது பெரிய சர்ப்ரைஸ் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ ஏன்னா அவங்க காலையிலேருந்து நாங்க ஒரு விஷ் கூட பண்ணல. ஸோ விஷ் பண்ணோம். பெருசா வந்து அவங்க 35th ஆனிவர்சரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு கேக் கூட கட் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு அவங்கள ஏங்க விட்டு இந்த சர்ப்ரைஸ் பண்ணணுன்றது எங்க மைண்ட் செட்ல ஓடிட்டே இருந்துச்சு. ஆனா நாங்க அத விட அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் குடுத்துட்டோம். எங்க அம்மாலாம் ரொம்ப அழுதுட்டே இருந்தாங்க. ஸோ எப்படியோ ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி நாளைக்கிலாம் நெறைய ப்ரோகிராம்ஸ் வச்சிருக்கோம். பட் அதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம நடத்தணும் அப்படின்ட்டு அவங்க ஆனிவர்சரி இன்னையோட முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான்ற மாரி நெனச்சாங்க. பட் வந்து எண்ட் அப் பண்றப்ப சொல்லியிருந்தோம். நாளைக்குலாம் உங்களுக்கு குட்டி குட்டி சர்ப்ரைஸ் இருக்கு. எங்க அப்பா வந்து வேலைக்கெல்லாம் நீங்க போகாதீங்க. வீட்லயே இருங்கன்ற மாரி சொல்லிட்டேன். அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ரொம்பவே அவங்களும் சர்ப்ரைஸ் ஆயிட்டு எங்கள திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு வார்த்தை எங்ககிட்ட நீங்க சொல்லல. எங்கள இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சீங்க. பாவம் அப்பா, அம்மாலாம் எவ்வளோ ஃபெட் அப் ஆயிட்டாங்க தெரியுமா? நந்தினிலாம் வரல இன்னும் அப்படின்ற மாரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு ஃப்ளைட்டு கேன்சல் ஆனதுனால எங்களோட மொத்த டோட்டல் ப்ரோகிராமும் அப்படியே வந்து போஸ்ட்மார்டம் ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட ஆனிவர்சரிக்கு நாங்க நைட்டு ஒரு 10 மணிக்கு தான் கேக்கே கட் பண்ணோம். ஸோ எதா இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எங்க அப்பா, அம்மா ஆனிவர்சரி நெக்ஸ்ட் டே நாங்க போஸ்ட்பான் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே வந்து நாங்க நெறைய பிளான் வச்சிருந்தோம். அதெல்லாமே வந்து ஆன் டைமுக்கு டக்கு டக்குன்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. இன்னைக்கு எதுவுமே வேண்டாம். அதனால டெக்கரேஷன், ஃபுட்டு ஆர்டர் குடுத்துருந்தோம். அதுமாரி ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 70 பேர்கிட்ட நாங்க இன்வைட் பண்ணியிருந்தோம் அப்பா, அம்மா ஆனிவர்சரிக்கு. ஸோ அப்புறம் தியேட்டர் வந்து புக் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் நெறைய நடந்துச்சு. ஸோ அது எல்லாமே நாங்க வந்து நெக்ஸ்ட் டேக்கு அப்படியே டக்குன்னு ஃபோன் பண்ணி சொன்னதுனால, எங்களுக்கும் அது எப்படி சொல்றது? டக்கு டக்குன்னு ஓகேன்ற மாரி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. சரி அப்படியே வந்து ஃப்ரைடே நடந்துச்சு. அப்படியே சாட்டர்டேக்கு நாங்க வந்து எங்க அப்பா, அம்மாவுக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணியாச்சு. அப்படியே வந்து எல்லாரையும் கூட்டிட்டு ஐஸ்கிரீம் கடைக்கு போயிட்டோம். ஸோ ரிச் தான் போனோம். ஸோ அப்பா வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு ப்ரீஷியஸான ஒரு கிஃப்ட் குடுத்துருந்தாங்க. ஸோ எஸ் 1 பவுண்ட்ல வந்து ஜிமிக்கி கம்பல் வாங்கி குடுத்துருந்தாங்க. அம்மாவுக்கு பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாளாவே வந்து அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குனது வந்து என்னோட மேரேஜ்க்கு வந்து குடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜிமிக்கி கம்மல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அப்பா வந்து அன்எக்ஸ்பெக்டடா இத வாங்கின்னு வந்து குடுத்த உடனே அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ ரொம்ப பெரிய கம்பல் தான் ரொம்ப ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாரியே அப்பாவும் வாங்கின்னு வந்து குடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே வந்து எல்லாரு கூடயும் பேசின்ட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 12:00 போல நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து நாங்க எங்க அப்பா, அம்மாக்கு ஆனிவர்சரி விஷ் பண்ணிட்டு, இன்னைக்கு உங்க கல்யாண நாள் தான். இன்னைக்கும் நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நாங்க நெறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். நீங்க இன்னைக்கு எங்கேயும் போக்கூடாதுன்ட்டு நாங்க நெக்ஸ்ட் செகண்ட் குடுத்த சர்ப்ரைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஃபனேஜ் தான் கூட்டு போயிருந்தோம். ஆர்ஃபனேஜும் நாங்க வந்து அப்பா, அம்மா கல்யாண நாள் அன்னைக்கு தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ சடனா ஃப்ளைட்லாம் கேன்சல் ஆனதும் அவங்களுக்கும் கால் பண்ணி இந்த மாரி டேட் வந்து தம்பிக்கு வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அவன் வந்தா தான் நாங்க ஆனிவர்சரி கொண்டாடணும் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கோம். தயவு செஞ்சு நெக்ஸ்ட் டே எங்களுக்கு வந்து குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணி எங்களுக்காக ஃபேவர் பண்ணி குடுத்தாங்க. ஓகே நெக்ஸ்ட் டே வந்து நீங்க போடுங்க. ஏன்னா வந்து அன்னைக்கு புக் பண்ணவங்கள நான் வேற நாளுக்கு வந்து மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அன்னைக்கு வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி குடுத்தாங்க. நம்ப எவ்வளோதான் செலவு பண்ணாலும் பெருசா வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே இருக்காது. இந்த மாரி வயசானவங்களுக்கு ஆர்ஃபனேஜ்ல போய் சாப்பாடு போடுறது என்னமோ அன்னைக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புடிச்ச நாளு. ஸோ எல்லார் ஆனிவர்சரியும் சரி, இந்த மாரி பர்த்டேக்கும் நாங்க வந்து ஆர்ஃபனேஜ் போயிட்டு இந்த மாரி பெரியவங்கள பார்த்து பிளஸ் வாங்குறதெல்லாம் அதெல்லாம் பெரிய பிளெஸ்ஸிங் நமக்கு கிடைக்கிறதெல்லாம். ஸோ வந்து நாங்க நெனச்சபடியே அன்னைக்கு எங்களுக்கு வந்து புக் பண்ணி குடுத்தாங்க. ஸோ நாங்க போயிட்டு எங்க அப்பா, அம்மாக்காக அவங்க வந்து ப்ரேயரும் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது எங்க அப்பா, அம்மாக்கு அன்னைக்கு கிடைச்சது. ஸோ அவங்களுக்கு அது அன்னைக்கு மன நிறைவாவும் இருந்துச்சு, சந்தோஷமாவும் இருந்துச்சு. ஸோ எங்கள நினைச்சு எங்க அப்பா, அம்மாலாம் ரொம்பவே ப்ரவுடா ஃபீல் பண்ணாங்க. எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பா, அம்மாக்கு ஆனிவர்சரி விஷ் பண்ணி ப்ரேயரும் பண்ணி சாங்கும் பாடியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. மதியம் அவங்க லஞ்சுக்கு வந்து நம்ம வந்து காசா கொடுத்தாலும் அவங்களும் செஞ்சு போட்டுருவாங்க. இல்ல நம்ம வந்து வாங்கி கொடுத்தும் பண்ணிக்கலாம். பட் நாங்க காசா கொடுத்துட்டோம். அவங்களுக்கு என்ன பிடிக்கும் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ நெறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்களாம். அதனால ஒரு வெரைட்டி ரைஸ் அண்ட் ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி, ஒரு பொரியல், முட்டை அண்ட் வந்து பலாப்பழம் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாரி நீங்களே செஞ்சு குடுத்துருங்கன்ட்டு காசு கொடுத்தாச்சு.
இது வந்து அப்பா அம்மா கையிலேயே வந்து நாங்கள் போட சொல்லியிருந்தோம். ஸோ அப்பாவும் அம்மாவும் வந்து சேர்ந்து போட்டிருந்தாங்க. ஒருத்தவங்களும் வாங்கிட்டு எங்கள் அப்பா அம்மா வந்து விஷ் பண்ணிட்டு போனாங்க. அது பார்க்க எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலா தாத்தா, பாட்டினா ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் என்னோட தாத்தா, பாட்டி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இவங்க கூட எனக்கு 10 நிமிஷம் பர்சனலா பேசணும்னு தோணுச்சு. அவங்க கூட உட்காந்து நான் கேட்டேன், "ஏன் உங்க பசங்கலாம் இல்லையா? உங்கள பார்த்துக்க ஏன் இங்க இருக்கீங்கன்னு?" கேட்டதுக்கு, அவங்க சொன்ன விஷயம்லாம் ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. ஒரு பாட்டி சொன்னது என்னன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் இங்கே இருங்கன்னு சொல்லி விட்டுட்டு போனாங்களாம். 5 வருஷம் கழிச்சு என்னை யாரும் வந்து பார்த்துக்கலன்னு இன்னும் என்னை யாரும் பார்க்க வரலம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. இன்னொருத்தவங்க சொன்னது என்னன்னா, சொத்து, பணம், காசு எல்லாம் இருந்தும் என்னை பார்த்துக்க ஆள் எல்லாமே எடுத்துன்னு வந்து விட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த வீடியோ மூலமா நான் ஒரு விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். தயவு செஞ்சு உங்க பெற்றோர்கள இந்த மாரி முதலிடத்துல விடாதீங்க. சின்ன வயசுல தான் நமக்கு பண்பு, பாசம், பரிவு, கல்வி, அன்பு எல்லாமே குடுத்ததுனால தான் இன்னைக்கு நாம நல்லாருக்கோம். நம்ம நல்லா இருக்கணும்னு நெனைக்கிற ஒரே ஜீவன் நம்ம அப்பா, அம்மா மட்டும் தான். நம்ம அப்பா, அம்மா தவிர வேற யாருமே நம்ம நல்லா இருக்கணும்னு நெனைக்க மாட்டாங்க. நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பொறாமை, போட்டி, பொச்சரிப்பு இந்த மாரி தான் நம்மள பார்ப்பாங்க. நம்ம நல்லா இருக்கணும்னு நெனைக்கிற ஒரே ஜீவன் நம்ம அப்பா, அம்மா மட்டும் தான். தயவு செஞ்சு இத வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம நல்லா இருந்தோம்னா, நகை கொடு, பணம் கொடு, பங்களா கொடு, வீடு கொடு, கார கொடுன்னு கேட்க மாட்டாங்க. உங்களோட பண்பு, பரிவு, பாசம் இது இருந்தாலே அவங்களுக்கு மிகப்பெரிய சொத்து, சுகம் எதுவுமே அவங்களுக்கு தேவைப்படாது. இது ஒண்ணு மட்டும் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ, அதனால வந்து இந்த மாரி தயவு செஞ்சு விடாதீங்க. சொல்றப்பயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருத்தவங்க சொல்றப்ப எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு. எல்லாம் அவங்களோட உழைப்பு, அவங்களோட கண்ணீர், சோகம் எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கலாம் என்ன வாழ போறீங்கன்னு அவங்கலாம் எனக்கு தெரியல. ஐ மீன் இங்க விட்டவங்கள சொல்றேன் நானு. தயவு செஞ்சு அந்த மாரி மட்டும் பண்ணிடாதீங்க. இத முடிச்சுட்டு நாங்க மதியம் லஞ்சுக்கு வந்து எங்கே போயிருந்தோம்னா, யாமுக்தீன் ஹோட்டல் தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு, ஸோ அடுத்தடுத்து அப்பா, அம்மாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு அப்கமிங் வர வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பார்ட் 3, பார்ட் 4 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நாள் என்னை ஃபாலோ பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். அண்டு வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோ பார்த்தவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் நந்தினி. பை பாய்.